வணக்கம் வாங்க. நாம எல்லாரும் மகாபாரதத்தோட அந்த பிரம்மாண்டமான குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு போவோம். அங்கதான் மாவீரன் அர்ஜுனன் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்பவும் கடினமான ஒரு தருணத்தை சந்திக்க போறான். அவனோட வீரத்தை சோதிக்கிற தருணம் இது. ஆனா எதிரிகளால இல்ல, அவனோட சொந்த உணர்வுகளால. அப்படி என்னதான் ஆச்சு அங்க? போருக்கு தயாரா நின்ன ஒரு மாவீரனை எது நடுங்க வச்சது? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாம பகவத்கீதையிலிருந்து ரெண்டு ஸ்லோகத்துக்குள்ள போக போறோம். அர்ஜுனனோட மனசுக்குள்ள நடந்த அந்த போராட்டத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல் அத்தியாயத்துல இருந்து 27வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இங்க இருந்து தான் அர்ஜுனனோட மனசுல அந்த பெரிய மாற்றம் தொடங்க ஆரம்பிக்குது. அவன் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு காட்சி அவனுக்குள்ள எப்படி ஒரு பெரிய கருணை வெள்ளத்தை உருவாக்குச்சுன்னு இந்த ஸ்லோகம் விளக்குது. கீதையோட முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 1.27. தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டோ விஷீதன்னிதம் அப்ரவேத். இந்த வார்த்தைகளை பாருங்க. இதுதான் அர்ஜுனனோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. தான் சமீக்ஷ்யா, அதாவது அவன் ரெண்டு பக்கமும் நின்ன எல்லாரையும் பார்க்கறான். யார? சர்வான் பந்தூன், அவனோட எல்லா சொந்த பந்தங்களையும், தாத்தா, குரு, அண்ணான், தம்பின்னு எல்லாரையும். இத பார்த்ததும் அவனுக்குள்ள என்ன உணர்வு வருது? கிருப்பையா பரையா, சாதாரண கருணை இல்லைங்க, ரொம்ப ரொம்ப உயர்ந்த கருணை. அந்த கருணையால அவன் ஆவிஷ்டஹா, அதாவது முழுசா ஆட்கொள்ளப்படுறான். இதோட விளைவு விஷீதன், தாங்க முடியாத துயரத்தோட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தம் என்னன்னா, குந்தியோட மகனான அர்ஜுனன் போர்க்களத்துல நின்ன தான் சொந்தக்காரங்களை பார்த்ததும் அவனுக்கு கோபமோ வீரமோ வரல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய கருணை அவனை ஆட்கொண்டு அவன் துக்கத்துல முழுகிட்டான். இதுதான் அந்த மனப்போராட்டத்தோட முதல் படி. சரி, மனசுல இவ்ளோ பெரிய மாற்றம், இது உடம்புல எப்படி வெளிப்படுது? அடுத்த ஸ்லோகம் இத பத்தி தான் ரொம்ப தெளிவா சொல்லுது. உள்ளுக்குள்ள இருந்த அந்த தீவிரமான உணர்ச்சி வெளியில அவனோட உடலை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்ததா ஸ்லோகம் 1.28. திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதே. இங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றான் பாருங்க. ஸ்வஜனம், என் சொந்த ஜனங்களை பாக்குறேன், அவங்க எப்படி நிக்கறாங்க. யுயுத்சும், போரிடுற வெறியோட நிக்கறாங்க. இத பார்த்ததும் எனக்கு என்ன ஆகுது? சீதந்தி மம காத்ராணி, என் கை கால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நடுங்குது. அது மட்டும் இல்ல, முகம் பரிசுஷ்யதி, என் வாயெல்லாம் உலர்ந்து போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாவீரனுக்கா இந்த நிலைமை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அர்ஜுனன் அவனோட நண்பன் கிருஷ்ணர் கிட்ட என் சொந்தக்காரங்க எல்லாம் போருக்கு தயாரா நிக்கிறத பார்க்கும்போது என் உடம்பே நடுங்குது, என் வாய் வறண்டு போது கிருஷ்ணான்னு சொல்றான். அவனோட மனப்போராட்டம் இப்போ அவனோட கட்டுப்பாட்டையும் மீறி உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரும். அர்ஜுனனோட இந்த நிலைமை ஒரு பலவீனமா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கா? வாங்க அடுத்த பகுதியில இதோட உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்மள யாரு பார்த்தாலும் ஒரு வீரன் போர்க்களத்துல நடுங்கிறத பலவீனம்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அர்ஜுனனோட விஷயத்துல அது உண்மையா? கீதையோட விளக்க உரை நமக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அர்ஜுனனோட இந்த அறிகுறிகளுக்கு காரணம் பயமோ பலவீனமோ கிடையாது. அதுக்கு காரணம் அவரோட மென்மையான இதயம். இது பகவானோட தூய பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான குணம். உலகத்துல எவ்ளோ படிச்சிருந்தாலும் பக்தி இல்லாதவங்களுக்கு இந்த தெய்வீக குணம் இருக்காது. அதனால அர்ஜுனனோட கருணை ஒரு பலவீனம் இல்ல, அது அவனோட பக்தியோட அடையாளம். இந்த விஷயத்த இன்னும் ஆணித்தரமா சொல்றதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வேர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா. இதோட அர்த்தம் என்னன்னா, யார்கிட்ட இறைவன் மேல அசைக்க முடியாத பக்தி இருக்கோ அவங்க கிட்ட தேவர்களோட எல்லா நல்ல குணங்களும் தானாவே வந்துடும். அர்ஜுனனோட அந்த கருணை அந்த நல்ல குணங்கள்ல ஒன்னு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு உண்மையான பலம்னா என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எது நிஜமான பலம்? உடம்புல இருக்கிற சக்தியா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஆக நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான பலம்ங்கிறது உணர்ச்சியே இல்லாம கள்ளு மாதிரி இருக்கிற மனசுல இல்ல. உண்மையான பலம்ங்கிறது ஒரு இறை பக்தனுக்கு இயற்கையா வர்ற கருணையிலையும் அந்த மென்மையான இதயத்திலையும் தான் இருக்கு. அர்ஜுனன் காட்டினது பலவீனம் இல்ல, அது அவனோட ஆன்மீக பலத்தோட உச்சம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில இரக்கத்தை, கருணையை நாம எப்படி பார்க்கறோம்? அது ஒரு தடையா, ஒரு வீக்னஸா நமக்கு தெரியுதா? இல்ல அர்ஜுனன் மாதிரி அதையே நம்மளோட மிகப்பெரிய பலமா மாத்திக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.